ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌச்சோவை வச்சு ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 கிராம்பு, 3 துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 துண்டு தேங்காயை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போது நம்ம சௌச்சோயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா சௌச்சோ நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.